Hi friends, welcome to Himalaya Bridal Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிசைன்ஸ் வந்து பீகாக் டிசைன் தான். ஏன்னா இதுல வந்து ஸ்டிச் வெரைட்டி வந்து ரொம்ப ஹைலைட்டா தெரியணும், ரொம்ப எம்போஸ்டா தெரியணும்னா என்ன மாதிரி ஸ்டிச் வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணா அந்த பீகாக் வந்து ரொம்ப ஹைலைட்டா தெரியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆரி ஒர்க் ட்ரைனிங் போயிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே என்ன டச்சப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்து ஃபினிஷிங் பண்ணது வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு. பீகாக் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்டிச் வெரைட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு இடத்துக்குமே வந்து ஃபினிஷிங் டச் வந்துட்டு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதனோட ஃபுல் ஃபிகர் வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃபிகர் உங்களுக்கு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும். அது மட்டும் இல்லைங்க, அவுட்லைன் வந்து டபுள் லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கொடுத்து ஒர்க் சென்டரில் கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அது டபுள் லைன் வந்தது அப்படின்னா தான் அதனோட அவுட்லுக் தான் ரொம்பவுமே உங்களுக்கு சூப்பராக காட்டும். பீகாக்கோட கழுத்து பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லோடு ஸ்டிச் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் வெரைட்டி லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியும். அதுபோல் ஃபுல்லாகவே பாடி போர்ஷன் எல்லாமே வந்து சின்ன ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப மைனூட்டாக பண்ணணும். ஜர்தோசி லைனும் அதே மாதிரி தான், ரொம்ப ஒரே லைனில் வர மாதிரி கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக கொடுக்கணும். பீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலர்லேயே வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஷேட் லைட் ஷேட் இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரிச் லுக்காக தெரியும். ஏன்னா பாடி போர்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஜர்தோசி கலரே தான் பீட்ஸும் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த கால் பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைன் கொடுக்கவும் தான் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். மெட்டீரியல் மட்டும் எப்போவுமே குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், லோ குவாலிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. பாடி போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி ஒர்க் தான் நம்ம சென்டரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா சுற்றியும் வந்து ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் ஸ்டோன் பீட் கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே வந்துட்டு பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்கேலப் டிசைன் ஃபுல்லாக கொடுத்து பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த தோகை டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டலுக்குமே வந்து ஃபுல்லாக லோடு ஸ்டிச் தான் கொடுத்துருக்கோம். இந்த லோடு ஸ்டிச் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உள்ளே வந்து த்ரெட்டு கொடுத்தும் நம்ம கொடுக்கலாம், இல்லை நார்மல் லோடு ஸ்டிச்சும் நம்ம கொடுக்கலாம். ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபினிஷிங் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நீட்னஸ் வரும். இப்போ நெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம், ஜரியில் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த பீகாக்கோட கண் பகுதியில் வந்து ஜர்தோசி லைன் கொடுத்துட்டு திலகம் மாதிரி கொடுத்துருக்கணும். அது சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டோன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன் வச்சாதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒரு சிலர் ஜர்தோசி வைப்பாங்க. நெக் லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக, ஏன்னா இந்த லுக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக தெரியும். உங்களுக்கு இந்த பீகாக் டிசைன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா என்னென்ன மாதிரி ஜர்தோசி ஒர்க் கொடுக்கணும், இல்லை பாடி ஷேப்பில் என்ன கொடுக்கணும், அந்த ஃபெதரில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா ஜர்தோசியெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஸ்டிச் வெரைட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது பீகாக்லேயே வந்து நிறைய வெரைட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து கிளாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பீகாக் டிசைன் நம்ம பார்க்கலாம். ஏன்னா என்னென்ன வெரைட்டி ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிது அப்படின்னாலே வந்து நம்ம அதை பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும். ஆரி ஒர்க் வந்து அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சப்போஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வரலாம். எங்களோட வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.